ஃபேமிலிக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா ஈஸி பாம்பே அல்வா. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பார்த்தீங்கன்னா பூசணி விதை பாருங்களா, அது எலும்பச்சம்பழம் சாறு, ஏலக்காய் பொடிச்சது, ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ரெட் கலர், நெய், கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகர். இது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் வடைச்சட்டி வச்சு அது காயட்டும். ஹீட் ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஜீனி போட்டுக்கலாம். ஜீனியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் நான் 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதனால் 1.5 கப்பு நம்ம சுகர் இதில் சேர்த்துக்கிறோம். அதே அளவு தான் நம்ம தண்ணியும் எடுத்துக்கணும், கூடவோ குறையவோ எடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி 1.5 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப்பு நம்ம எடுத்தோம் பாருங்களேன், அதே 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பக்குவம்லாம், இந்த பதம்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஜீனி நல்லா கரையணும், தண்ணி நல்லா, அதுதான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டோம்னா நம்ம டைமிங் அது அந்த பதம் வரணும், கம்பி பதம் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. ஈஸியாக எதுவுமே செய்ய தெரியாதவங்க கூட இது நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மெத்தடு என்ன, நம்ம அதிகமாக கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும், அதுதான் மெயின். கீழே மட்டும் அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி நம்ம மாவு போட்டும் கூட நம்ம அதுதான் கிண்டுறதுல தான் இருக்குது அந்த பக்குவம் அல்வா. இப்போ என்ன பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் சுகர் சீக்கிரம் கெட்டித்தன்மைக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஆயில் இருந்தாலும் 1 ஸ்பூனை ஊற்றிக்கலாம். இப்போ இது லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது 1 ஸ்பூன். அதை போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சோம், மாவு கீழே தங்கியிருக்கும். அதனால் நம்ம ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுக்கணும். மாவு பார்த்திங்கன்னா அதோட தன்மை எப்படி இருக்குன்னா பால் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த பால் இந்த பக்குவத்துக்கு, பாலோட கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்களேன், காய்ச்சின பால் இருக்கும், அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம கிண்டி விட நிலட்டா அங்கே கட்டிப்பட்டுரும். அதனால் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாமே ஊற்றிடலாம் நம்ம, அவ்வளோதான். அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நல்லா கிண்டி விடலாம். நல்லா கீழே நல்லா நம்ம அடி எதுவும் பிடிக்கக்கூடாதனால நல்லா அடியில் கூடி நல்லா கிண்டி விடணும். பாருங்களேன், கிண்டவே அப்படியே பாருங்களேன், கொஞ்சம் திக்னஸ் ஆகும் பாருங்களேன். இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம கிண்ட கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ் ஆக நெய் எடுத்துக்கிறப்ப அது சட்டியில் ஒட்டாது, நல்லா சாப்பிட்டா கண்ணாடி பதத்துக்கு வரும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த நெய் நல்லா எல்லா பக்கமும் வரும். அப்படியே பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்குமா கிண்டவே. இப்போ பொடிச்சு வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூன் அளவுக்குள்ள ஏலக்காய் பவுடர், அதுலேயே முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதை போட்டப்போ எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா நம்ம கிண்டி விடணும். நல்லா எல்லா பக்கமும் ஒரே பக்கமாக இருக்காமல் எல்லா பக்கமும் பரவலாக வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கூட நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்களேன், கொஞ்சம் திக்னஸாக இருக்கனால நெய் ஊற்றி கிண்டுறப்ப தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். மாவு கண்ணாடி பதத்துக்கு வரும். அப்படியே மாவு வெந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்குற மாதிரி வரும் நெய் ஊற்றுறப்ப நம்மளுக்கு. இந்த நெய் பாருங்களேன், எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடணும் பாருங்கள். இது நல்லா இப்படியே கிண்டி விட்டு இந்த அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். பேக்கரி டின்னில் கூட மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம
பாம்பே அல்வானாலே அந்த கலர் தான், இந்த ரெட் கலர் தான். இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலர் சேர்க்குறது கொஞ்சம் அல்வாவை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். பாருங்களேன், இப்போ பாருங்களேன், இந்த பக்குவமே எடுக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நம்ம கலர் சேர்க்குறனால பாருங்களேன் ரெட் கலர், அதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இந்த கலர் சேர்க்குறப்ப அந்த பாம்பே அல்வாவோட அந்த இது கலர் அந்த கலரில் தான் இருக்கும். கலர் சேர்க்கணும் பற்றியா, கட்டாயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அந்த அல்வாங்கிறது கொஞ்சம் கலராக இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கு பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டல பாருங்களேன். இது எதுவுமே பலகாரம் எதுவுமே சமையல் தெரியாதவங்க கூட இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதான் ஈஸியாக பாம்பே அல்வா ரொம்ப ஈஸி. டைமிங்கும் நம்மளுக்கு அதிகமாக எடுத்துக்காது. ஏன்னா நம்ம அந்த அல்வா பீஸ் போடுற அந்த டைமிங் தான். அது செமி பதத்தில் இருந்துச்சுன்னா அந்த பதத்தில் இருந்தால் இன்றைக்கி 2 hours ஆகும். அதனால தான் கொஞ்சம் திக்காக பாருங்களேன். இந்த திக்காக அந்த எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் ஒரு 1/2 hour to 1 hour ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் நம்ம போட்டு அப்படி இதை கிண்டிக்கலாம். ஏன்னு கேட்டினா நான் நடுவில் அந்த கலர் கொடுக்கறதுக்கு தான் இந்த எல்லோ கலர் நான் கொஞ்சம் எடுத்து சேர்த்தேன். இப்போ இது ரெடியாக கொஞ்சம் அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்களேன், அப்படியே நல்லா அந்த கண்ணாடி பார்த்து தெரியுது பாருங்கள் சைனிங்க. இந்த பேக்கரி டின்னில் நான் ஆல்ரெடி நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம இதில் நம்ம போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தட்டுறப்போ அப்படியே டக்குன்னு வந்துடும். ரொம்ப நேரம் டைமிங் எடுக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம எடுத்தால் சீக்கிரம் நம்மளுக்கு நம்ம அல்வா நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். இல்லாட்டினா கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா 3 hours 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். இப்போ அந்த டின்னை நம்ம வச்சு இந்த அல்வாவை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இதுக்கு நம்ம வேணும்னா கீழே அந்த வச்சுருக்க மாதிரி நட்ஸ்லாம் இருக்கலாம், அது கீழே போட்டுட்டு மேலே இது போடுறப்ப உங்களுக்கு நல்லா மேலாக நல்லா அந்த நட்ஸ்லாம் வரும். ஆனால் இதில் நிறைய இதில் இருக்கிறனால நான் அந்த எல்லோ கலருக்கு மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது நடுவில் நான் வந்து அதில் வைக்கிறனால அதில் நிறைய நட்ஸ்லாம் இது வேணும்னா இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் நிறைய இருக்கிறனால நான் இதுக்கு மட்டும் கீழே போட்டு அதுக்கு மேலே இந்த அல்வாவை நான் போட்டு அப்படியே வச்சுருக்கேன் இந்த சின்ன பிளேட்டில். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்திரம் தான். பாருங்களேன், இது ரெடி ஆகிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்னஸாக நம்மளுக்கு அந்த எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இதுவும் அடிப்பொலி. பாருங்களேன், இதில் நிறைய இருக்கிறனால இதுக்கு மேலே நம்ம அந்த கீழே அந்த பேக்கரி டின்னில் போட வேண்டிய அவசியம் ஆல்ரெடி நிறையா இருக்கிறனால இதுக்கு மட்டும் நான் போட்டேன். பாருங்களேன், இதுக்கு மட்டும் போட்டனால போட்டு அதுக்கு மேலே அந்த அல்வா போட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே நம்ம எடுக்கிறப்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கையில். அதுக்கு பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணி நான் பீஸ் வச்சுருக்கேன். இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். எடுக்கிறப்ப அதோட அந்த தன்மை தெரியும் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ.